What is the American model? Presidential form of government. இப்போ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்க்கு that is there. ஆனால் இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்லேயே நாட் கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் பவர், நம்ம குழப்பிக்கூடாது. செப்பரேஷன் ஆஃப் பவர் எதுக்காக? கிங்ட்ட இருந்து பிரியறதுக்காக. ஆனா இங்க பார்லிமெண்ட் சிஸ்டத்துல இட் இஸ் ஃபியூஷன் ஆஃப் பவர்ஸ். Fusion of powers. ஏன் fusion of powers na? The executive can come only from the parliament and he is accountable and answerable to the parliament. அதனால fusion of powers. Separation of powers ங்கிறது executive, legislative, judiciary தனியா இருக்குதா? அதாவது நம்ம கிங்ல இருந்து பிரிஞ்சு வரக்கா டினோட் பண்றாங்க. It's not pure separation of powers. In parliamentary form of government it is fusion of powers. ஆனா இங்க presidential formல இது அப்படியே என்ன பண்ண போறோம்? We are going to exactly apply the separation of powers. American model is based on the pure representation of separation of powers. Now we ask, right? Presidential form க்கு எங்க போகணும்? எக்ஸிகியூட்டிவ் டிரனில தப்பிக்கிறதுக்காக தான் இங்கிலாந்து பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸிக்கு போச்சு. பட் அதாவது லெஜிஸ்லேட்டிவ் சூப்பர்மசி. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் டிரனின்னு ஒன்று இருக்குதா? இருக்கு. இப்போ அமெரிக்காவில் என்ன நடந்துச்சு? இங்க ரூல் ஆஃப் லா கேட்ட அதே இங்கிலீஷ் பீப்புள் தான் ruled America as a colony. அங்க என்ன பண்ணா? They are going for many laws which goes against the interest of the people. ஆனா லா எப்படி பாஸ் பண்ண? லெஜிஸ்லேச்சர் தான் பாஸ் பண்ணிச்சு. இப்ப நமக்கும் இந்தியாலையும் ஸ்பீக்கர பாஸ் பண்ற லா தான் இங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டா நமக்கு அப்ளை ஆயிட்டு இருந்துச்சு. ஸோ நம்ம கிங்டன் தப்பிச்சிட்டோம். அதாவது இங்கிலாந்து சொல்லிச்சு எக்ஸிக்யூட்டிவ் தப்பிச்சிட்டேன், லெஜிஸ்லேட்டிவ் போயிட்டேன். ஆனா அமெரிக்கா கத்துக்கிட்ட பாடம் என்னன்னா, ரைட்? ஸோ there can also be legislative tyranny, unlawful laws passed by the legislature. But to escape the legislative tyranny, அவன் எதுக்கு போறான்? பிரசிடென்ஷியல் டைம். ஆமா, அதனாலதான் லெஜிஸ்லேட்டிவ் டிரனி கிடையாதுன்னு சொல்றோம். ஏதாவது ஒரு ஆள் தப்பு பண்ணா இவங்க சரி பண்ணிடுவாங்க. இப்ப சீஃப் எக்ஸிக்யூட்டிவ், அவர் தான் எல்லா லாவும் பண்ண போறாரு. இப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? லெஜிஸ்லேச்சர் கேனாட் கண்ட்ரோல். ஸோ செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஸோ அதுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. இம்பீச்மெண்ட் ஒன்று வச்சிருக்காங்கல்ல, அங்க கிங் கேனாட் பி இம்பீச்ட் இன் யூகே. ஆனா இங்க பிரசிடென்ட் கேன் பி இம்பீச்ட். ஸோ இன்னொன்று இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், யாரும் எதையும் மீற முடியாது. Go against it, now the judiciary will step in and nullify it. Okay, right? The provision of judicial review. So for checks and balance. American type எதுக்கு போயிடுச்சு? நாங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் டிரனி வந்தாலும் பரவாயில்ல, பட் there should not be any legislative tyranny அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் எடுத்தான். இப்போ when India comes, ஸோ நமக்கு ரெண்டு மாடல் அவைலபிளா இருக்கு. இப்போ எதுக்கு போக போறோம்? That's the question. ஸோ நம்ம obviously going for the English model தான். அதுக்கான ரேஷனலை பார்க்கணும் முதல்ல. ஓகே, ரைட்? ஸோ அதுக்கு ரெண்டு தியரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வி see that theory. First is theory of periodical assessment. Theory of periodical assessment. சரிங்க, ரெப்ரசன்டேஷன் வேணும் கொடுத்துட்டோம், டெமோக்ரஸி வந்துருச்சு. இந்த டெமோக்ரஸியோட ஒர்க்கிங் எப்படி நீங்க அசஸ் பண்ண போறீங்க? ஸோ ஹவு தி கவர்மெண்ட் டிசைட் இஸ் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் சரியில்லை, என்ன பண்ண முடியும்? இம்பீச்மெண்ட் லாஸ்ட் ரிசார்ட். அது அப்நார்மல் சிச்சுவேஷன் தான். இஃப் யூ லைட் அண்டர் த ஓத் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அப்பதான் பண்ண முடியும். மற்றபடி ட்ரம்ப் கிறுக்குத்தனம் பண்ணிட்டே இருக்கான்னு வச்சுப்போம், லெஜிஸ்லேச்சர் ஒன்றுமே பண்ண முடியாது அவனை. யூ வில் பி டூயிங் வாட் எவர் ஹி வாண்ட்ஸ். மேபி தி ஜுடிஷியரி மே கம் ஸ்டெப் டவுன் ஆர் கம் டவுன் and stuck down the actions, but still he remains as American president. Nobody can touch him. Okay, and also the secretaries or the ministers, they are president's men. They come and go with the president. They are not answerable to this American parliament. அங்கேயும் ரெண்டு ஹவுஸ் இருக்குது. They are not answerable. Responsible கிடையாது முதல்ல. So that is not a responsible executive. So the theory of periodic assessment ஏன் சொல்றோம் அப்படின்னா,
The assessment can happen only periodically. The executive tenure is fixed. The tenure fix பண்ணிட்டாங்க. ஒண்ணுமே பண்ண முடியாது நீங்க. நீங்க மாத்தணும்னா you have to wait for either 4 or 5 years. அமெரிக்கன் பிரசிடென்ட் என்ன பண்ண இன்னொரு 4 இயர்ஸ்க்கு அவர் தான். அவர் போனாதான் அடுத்தத மாத்த முடியும். பிடிக்கலன்னா நீங்க வேற ஆள் போட்டு போகலாம். So therefore here fixity of tenure. So that is nothing but periodical assessment where the period may be 4 or 5 years. அப்ப என்ன ஆகுதுங்க? The executive can be held accountable only in time intervals. நாங்க ஓட்டு போட்டு உட்கார வச்சோம், ஆனா நாங்க நினைக்க எதுவுமே நீ பண்ணல, உன்னை மாத்தணும் அப்படின்னு மாத்த முடியாது. They cannot be held accountable. So time intervals மட்டும் தான் பண்ண முடியும். எப்படி? ஓட்டு போடுறோம் through election. இப்போ இந்தியா இந்த மாடலுக்கு போதுன்னு வச்சுக்கோம். We have new found freedom. எல்லாரும் படிக்காதவன் and we are already suffered enough. So யோசிச்சு பார்க்குறோம், லெஜிஸ்லேட்டிவ் டிரனி பெட்டரா, எக்ஸிக்யூட்டிவ் டிரனி பெட்டரான்னு பார்க்குறோம். இங்க அமெரிக்கா மாரி ஒரு பிரிட்டிஷ் காலனி யூரோப்ல இருந்து ஒரு பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனவன் வரான், அவனையே இவனுக்கு குருவப்படுத்தினானு. அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்ப இங்க என்ன ஆகும்னா, if one man comes sits, what will happen? That's the end of it. So India can be easily sorted into ஒரு டிக்டேட்டர்ஷிப் போயிடும். ஆல்ரெடி சுத்தி பார்த்துட்டு இருக்கோம், கம்யூனிசம் இஸ் ஆன் த ரைஸ். ஸோ டிக்டேட்டர்ஷிப் போயிட்டு இருக்கும். இப்போ டெமோக்ரஸி வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ நம்ம எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டத்துக்கு போகாமலே எமர்ஜென்சி ப்ரொவிஷன் மூலமா வாட் இந்திரா காந்தி டிட் இன் 1975 எமர்ஜென்சி, the whole India, right, so was brought into emergency and whatever right, she liked she did it. Okay, opposition parties were crushed, media freedom கிடையாது. இங்க பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எக்ஸிக்யூட்டிவ் பண்ண என்ன ஆகும்? End of the story. Maybe tomorrow they can write to abolish the parliament. So Hitler may on the rise. So fixed executive type க்கு வேண்டாம், theory of periodical assessment வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அப்ப they rejected the American model. Then the other theory, theory of daily assessment. இதை கையில் எடுக்கிறாங்க. What is theory of daily assessment? இது it is non-fixed executive, or you can say variable executive, where there is no fixity of tenure. There is no fixity of tenure. And it establishes a responsible government. Responsible என்ன? The entire council of ministers is responsible to the elected people's house. Okay, right? So collective responsibility. Collective responsibility. What is collective responsibility? The entire council of ministers are responsible to the elected, right, assembly. So எப்படிங்க இதை வந்து டெய்லி அசஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, by holding the executive accountable by means of parliamentary devices. By means of parliamentary devices. அது மூலமா நாங்க அசஸ் பண்ணுவோம், டெய்லி அசஸ் பண்ணுவோம். எப்படி? நத்திங் பட் கொஸ்டின் ஹவர், கேள்வி கேட்போமா, 0 ஹவர்னு வச்சிருப்போம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், சென்ஷர் மோஷன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இது go for it. Where if the government loses the majority, what will happen? It will be replaced by a new government.
So என்ன பண்ணலாம்? The Council of Ministers or executive stays in power as long as stays in power as long as it enjoys the confidence of the House. As long as enjoys the confidence of the House. The confidence என்னைக்கு போதோ executive will step down. அப்ப இங்க யாரு வந்து சுப்ரீம்? Parliament is supreme. Parliamentary supremacy. It is supreme. Okay. So here this government distinguishes between two types of executive. One is real executive and other is nominal executive. Ultimately, they are responsible to the people. And executive யாருக்கு responsible இருக்க போறா? Popular chamber தான். The responsibility lies towards the popular chamber. The responsibility lies towards the popular chamber. And ultimately to the people. இதுதான் parliamentary supremacy. Indian framers எதை ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க? Theory of daily assessment and variable executive as a bulwark against executive tyranny. அப்ப legislature வந்து நம்ம காப்பாத்தணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ அதுதான் பேசிஸ் பிஹைண்ட் த பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி. ஓகே, ஸோ உண்மையிலேயே இந்த லெஜிஸ்லேச்சர் எப்படி இருக்கு? நம்ம ஃப்ரேமர்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷனோட ட்ரீம் ஹஸ் பீன் ஃபுல்ஃபில்டா? பார்லிமெண்ட் ஹஸ் கான் இன் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டியா இல்லை என்ன பண்ணலாம்? ஸோ தட்ஸ் த ரியல் கன்செப்ட். ஸோ கேள்வி அப்படிதான் வரப்போகுது. இப்போ கான்செப்ட் என்ன? பவர் டு த பீப்புள் அண்ட் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் ஸோ விச் கேன் டெலிவர் ரெஸ்பான்சிபிள் கவர்னன்ஸ். அதுதான் குட் கவர்னன்ஸ். ஏன் இது வேணும்னு கேட்டோம். ஏன்னா முதல்ல எங்களுக்கு ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் கிடையாது. இவர் ரூல்ட் பை த பிரிட்டிஷர்ஸ். அதனால எனக்கு என்ன கேட்கறேன் இப்ப நான்? ஐ வாண்ட் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட். ஓகே ரைட். பவர் டு த பீப்புள். இதுவரைக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணதே கிடையாது பவரை. பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி என்ன மொனார்கி, அப்பயும் எங்கிட்ட பவர் கிடையாது. இந்தியாவில் ஒரு காலத்துல இருந்திருக்கலாம். ஸோ மேபி அட் லோக்கல் லெவல் பட் நாட் அட் த அதர் லெவல். Therefore, to enjoy the unenjoyed freedom previously, we have gone for this type of parliamentary government. Okay, right. இப்ப இந்தியன் ப்ரொவிஷன் பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷன்ஸ். So part 5, article 79 to 122. இதுதான் பார்லிமெண்ட். இப்ப ஆர்டிகல் 79 says பார்லிமெண்ட் அப்படின்னா என்ன? The word parliament includes Lok Sabha, Rajya Sabha and the president. மூணு சேர்ந்ததான் பார்லிமெண்ட். So that means ஏன் பிரசிடென்ட் உள்ள சேர்த்து வச்சிருக்காங்க? The reasons, because to say that responsible executive. அதனாலதான் பிரசிடென்ட் இஸ் பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். மற்ற ரீசன்ஸ் என்ன? நீங்க பில்லு பாஸ் பண்ற கையில் தேவையெல்லாம் வந்து ட்ரைவல் ரீசன்ஸ். இதனால ரெஸ்பான்சிபிள்னால தான் அது தேவை. அது ஓகே. அப்ப இங்க the reason is that to make clear executive is responsible to the parliament.
அதனாலதான் பிரசிடென்ட்டையும் பார்ட் ஆஃப் இதா மாத்தி வச்சிருக்காரு. ஓகே, ரைட். And as you know, president என்ன பண்ணணும், to be a president, he should be eligible to be a member of லோக் சபான்னு சொல்லியிருப்பார். இவருக்கு ஓட்டர் இல்ல, அது கான்ஸ்டியூஷன்ல பேர் இருக்கணும். All these things indicate that, right? So parliament is the real sovereign in India. இதான் இருக்கணும் ஆக்சுவலா. Parliament is the real sovereign, which, right, so establishes the executive and controls the executive. So parliamentary supremacy தான் பிரின்சிபலா இருக்கணும். கான்ஸ்டியூஷன் சூப்பரமசிங்கிறது நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது. கான்ஸ்டியூஷன் நோவேர் சேஸ் இட் இஸ் சுப்ரீம். இட்ஸ் ஜுடிஷியல் ஒப்பீனியன். ஓகே, தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் அப்ப எது சுப்ரீம் இந்தியால? பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். பட் தியரிட்டிக்கலி எப்படி? தியரிட்டிக்கலி பிரசிடென்ட் என்ன சொன்னோம்? ஆர்டிகல் 52 என்ன சொல்லுது? எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் யூனியன் ஷால் வெஸ்டட் இன் தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் சொல்லுது. ரியல் நாமினல் எங்கேயுமே சொல்லல. அதே மாதிரி தான் தியரிட்டிக்கலி பார்லிமெண்ட் இஸ் சுப்ரீம். ஏன்னா எக்ஸிகியூட்டிவ் has to act under the control of the parliament. Parliament installs the government. Okay, so executive can come only from the parliament. அமெரிக்கால அப்படி கிடையாது. பிரசிடென்ட் வெளியே தான் வருவாரு, அவரோட செக்ரட்டரிஸ் ஆர் மினிஸ்டர்ஸும் வெளியே தான் வர போறாங்க. உள்ளிருந்து வரக்கூடாதுன்னு கிடையாது, ஆனா வெளியே இருந்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு அப்படி கிடையாது. வெளியேந்து வந்தா மேக்ஸிமம் 6 months. So அதுக்குள்ள we have to secure a seat in either of the house. At least nominated seat ஆவது வாங்கிடணும். So that is the here contention here. That means India to be a parliamentary form of government where parliament is supreme theoretical. இதோட எவல்யூஷன் எப்படி இருக்கு? நம்ம இங்கிலாந்து பார்த்தோம், இங்கிலீஷ் மாடலை அப்படியே எடுத்துக்கிட்டோம். ஆனா இங்கிலீஷ் மாடல்ல நிறைய இட் இஸ் பேஸ்ட் ஆன் கன்வென்ஷன். இந்தியா கன்வென்ஷன் நிறைய விஷயம் கோடிஃபையே பண்ணிடும், பட் ஸ்டில் தெர் ஆர் கன்வென்ஷன். Evolution of parliament in India. Evolution of the idea. முதல்ல how it came. Ancient Indiaல சொல்றாங்க சில பேர், அப்பயே இருந்துச்சு the concept of Sabha and Samiti. இது கிராஸ் ரூட் டெமோக்ரஸி லெவல்லையும் மற்ற லெவல்ல இருந்துச்சு. தென் ரிபப்ளிக்ஸ் ஆர் தேர். இந்த மகாஜனபதா சொல்லும்போது சொல்லுவோம் ரிபப்ளிகன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் சொல்லி. ஸோ தட் மீன்ஸ் ரைட், ஸோ இட்ஸ் நாட் நியூ டு இந்தியா. ஆல்ரெடி ரெப்ரஸன்டேஷன் வாஸ் ப்ரெசன்ட்னு சொன்னோம். இடையில சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர். இந்த பெரிய பெரிய எம்பையர்ஸ் வரும், அசோகன், மௌரியன் எம்பையர் குரூப்ல இந்த பெரிய எம்பையர்ஸ் வரும்போது என்ன பண்ணுவாங்க, they try to control the power, சென்ட்ரலைஸ் பண்ணுவோம். அப்பதான் டெமோக்ரஸியே போயிடும். ஸோ அது உலகம் ஃபுல்லாக நடந்துச்சு, இந்தியாவிலே நடந்துச்சு. பட் இட் cannot be called really as a parliamentary form of government because the idea of power belonging to the people, where people can control the government is itself is new. அதை கொண்டு வந்ததே இங்கிலீஷ் ரெவல்யூஷனுக்கு அப்புறம் தான். That's a glorious revolution. How this idea got into the people of India. Say, the legacy of British. இது ஒரு மெயினான ரீசன், the legacy. இதெல்லாம் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவரை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் பிகம் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு வருது. எந்த ஆக்ட்ல? கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1833. இதுல ஸ்லோவா எவால்வ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1853. இங்க என்ன வருது? செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், 2 கவுன்சில் வருது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் தனி, லெஜிஸ்லேச்சர் தனி அப்படின்னு ஒரு கோ பை ஆக்ட் படி இருந்தாலும் இன் பிராக்டிஸ் நடக்கல தான். கவர்னர் ஜெனரல் இஸ் கோயிங் டு பி த ஒரு ஹோல், ஒரு இஸ் எடிஃபைஸ் ஆஃப் ஆல் த திங்ஸ், பட் ஸ்டில் ரைட். ஸோ தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங் செப்பரேஷன் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் legislative power. Then Councils Act of 1861. இங்கதான் முதல்ல பண்றோம்
the portfolio system. இன்னைக்கு இருக்கிற கேபினட் சிஸ்டத்துக்கு ஒரு ப்ரிகர்சர் அது போர்ட்ஃபோலியோ. இதுக்கு சப்ஜெக்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் பிரிக்கிறது. கொஞ்சமா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் எமர்ஜ் ஆகுது. இட் இஸ் நாட் பியூர்லி ரெஸ்பான்சிபிள் ஆர் எலக்டிவ். என்ன பண்ணாங்க? 3 Indians were associated, but they were all what? The handpicked by the Britishers. So the real election சொல்ல முடியாது, representative சொல்ல முடியாது. But still it's better than the previous thing because Indians for the first time secured some rights. Then 1892 Councils Act. என்ன பண்றாங்க? Local self-governance, right? And also the councilsல budget பத்தி பேசலாம். So budgetary speech and other things எல்லாம் கொண்டு வராங்க. Okay? Yes. Small step towards responsible government. A small step towards responsible government by discussing the budget. அதுக்கப்புறம் மேஜர் ஆக்ட் ஒன்று வருது. நீங்க இந்த கான்ஸ்டியூஷன் டெவலப்மெண்ட் பார்க்கும்போது பார்க்கணும். ஒவ்வொரு ஆக்டுமே ஸோ இட் வாஸ் பீயிங் ப்ரொசீடட் பை இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இது ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கும். இப்போ 1905ல பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் நடந்துச்சு. தர்ஃபோர் அந்த பெங்கால் மூவ்மெண்ட் நடந்துச்சு, ஆன்டி பார்ட்டிஷன் மூவ்மெண்ட். அது ஒரு மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீமேட்ஸ் மாடரேட்ஸ் ரெண்டா உடையிறாங்க. பட் ஸ்டில் இட் ஹஸ் டுக் தி நேஷனல் மூவ்மெண்ட் டு தி நெக்ஸ்ட் லெவல். அதனால பிரிட்டிஷ் ஹஸ் கிவன் ஒன் ஸ்டெப் ஃபர்தர். என்ன பண்றான்? The Government of India Act 1909 election. The provision for election, direct election. Though the elections were not held, but the provisions was introduced. Then the Government of India Act 1919, diarchy in provinces. Diarchy in provinces. Yes, responsible government. Ministers emerge ஆகுறாங்க. Where அந்த legislative councilல இருந்து தான் ministers வர போறாங்க. They will be handling the transferred subject. The governor will be handling the reserved subject. அப்போ responsible government first இங்க தான் வருது. And then finally the Government of India Act 1935, which it's envisaged a parliamentary form of government. Therefore, the legacy of British has already established the foundation for the parliamentary form of government in India. இந்த இதுபடியே வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல, கவர்னர் ஜெனரல் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில்ல யார் இருப்பா? இந்தியன்ஸ். நதிங் பட் இந்த இண்டிபெண்டன்ஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நடக்கிற வரைக்குமே, ரிப்பப்ளிகன் நம்ம ஆகிற வரைக்குமே, கான்ஸ்டியூஷன் கமிங் டு ஃபோர்ஸ் வரைக்குமே, நேரு ஆக்டட் அஸ் அ பிரைம் மினிஸ்டர், ரைட்? ஸோ இந்த கெப்பாசிட்டி ஆஃப் த வைஸ்ராய்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில், கவர்னர் ஜெனரல் இருந்தாங்க, அந்த கவுன்சில் தான் மெம்பர்ஸும் அதான் இருந்தாங்க. இதுக்கு எலெக்ஷன்ஸ் இப்ப முன்னாடி இருந்த எலெக்ஷன்ஸை வச்சு எலெக்ஷன் கமிஷன் நம்ம கான்ஸ்டியூஷன் வந்தப்பறம் எலெக்ஷன் கமிஷனே வருது. அதுக்கப்புறம் தான் the real election has happened. So now we say that we are being exposed to the parliamentary form of government. National movement வரும்போது 1920s எலெக்ஷன் வந்துருச்சு. 37ல Congress formed ministries in 9 provinces. Therefore, we are being exposed to the idea of this responsible government. அதனால இது ஈஸியா இருந்துச்சு. ஸோ ரீசன்ஸ் என்ன சொல்றோம்? எஸ், சே இந்தியன்ஸ் ஆர் பீங் யூஸ்ட் இட்னு சொல்றோம். பட் இது வந்து ஒரு சப்பாக்கட்டு தான் சொல்றோம். 200 வருஷமா நம்மளா ரூல் பண்ணிட்டு இருந்தோம் இல்ல, நமக்கு எதுவுமே தெரியாது. காமன் மேனுக்கு எந்த ஐடியாவுமே கிடையாது. மேபி எலைட் கிளாஸ் would have been கிரிட்டிக்கா சொல்லலாம். நம்ம பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் போனதுக்கான காரணம் தேர்ந்து எடுத்துட்டோம். நிறைய லீடர்ஸ் இருக்கிறாங்க இங்க. வந்து ஒருவேளை மகாத்மா காந்தி வந்து நான் தான் வரப்போறேன்னு சொல்லியிருந்தாருன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைப் கொண்டு வந்திருப்பாங்க. அவர் ஒதுக்கிட்டாரு. அப்படிங்கும்போது சண்டை வருது எல்லாத்துக்குள்ளே. இதுதான் ஆக்சுவல். ஆட்டோமேட்டிக்கா என்ன, இங்க யார் எக்ஸிக்யூட்டிவ் பிரச்சனை வரும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சமாதானமா இதுக்கு. இன்னொரு ரீசன், இட்ஸ் a federal country. ப்ராவின்சஸ் பிரிஞ்சிடக்கூடாது. ஒரு எக்ஸிக்யூட்டிவ்ல ஒரு பிரசிடென்ட்டுக்கு ஒரு இடத்துல இருந்து வரும்போது வாட் வில் ஹேப்பன், அங்க மட்டும் இம்பார்ட்டன்ஸ் வர மாதிரி இருக்கும். பட் அது பிரைம் மினிஸ்டர்ல நடக்கும். மோடி எங்க வந்தாரு? வாரணாசி கான்ஸ்டியூஷன் தான் வராது அவர். ஸோ அதுவும் இட் ஹேப்பன்ஸ். ஓகே, ரைட். ஆனா இங்க எலக்ட்ரல் காலேஜ்னு வச்சு வரும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். பிரசிடென்ட் மே ரெப்ரசென்ட் த என்டையர் ஸ்டேட் ஆர் என்டையர் கண்ட்ரி, பட் ஸ்டில் த பவர் மே பி கான்சென்ட்ரேட்டட். ஸோ நம்ம வந்துட்டனால அதுக்கான காரணம் சொல்லிக்கணும். ஆனால் கிரிட்டிசைஸ் பண்ணா இதையும் நம்ம என்ன பண்ணலாம்? வி கேன் கிரிட்டிசைஸ்.
ஐடியாலஜிக்கலி ஆக்சுவலா எல்லா தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸுமே இட் ஹாஸ் கான் டு பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். ஏன்னா வளரணும் அப்படின்னா கண்டிப்பா அந்த தடைகள் இருக்கக்கூடாது. அப்போ ஒரு குவிக் டெசிஷன்ஸ் எடுக்கணும். குவிக் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு திஸ் எக்ஸிக்யூட்டிவ் சிஸ்டம் இஸ் மோர் பிகாஸ் இட் ப்ரொவைட் ஸ்டேபிள் கவர்மெண்ட். பட் ஃபார்ச்சுனேட்லி ஃபார் இந்தியா, காங்கிரஸ் ஹஸ் ப்ரொவைட் ஸ்டெபிலிட்டி ஃபார் நியர்லி 40 years. மற்ற இடத்துல ரெவல்யூஷன் வந்து தூக்கி போட்டானுங்க. இல்ல இந்த பிரசிடென்ஷியல் டைப்பே டிக்டேட்டர்ஷிப்பா மாறி போயிடுச்சு. இஜிப்ட் எடுத்து பாருங்க, ஹோஸ்னி முபாரக் 40 வருஷம் இருந்தார் இருந்தாலும். எர்தோகன் அந்தாலும் அதுக்கப்புறம் ஈ கண்டினியூ ஃபார் 30 years. தட் மீன்ஸ் பிரசிடென்ஷியல் டைப்ல உட்காந்துட்டான்னு வச்சுக்கோங்க, எந்திரிக்கவே மாட்டாங்க. தே ரிக் த எலெக்ஷன்ஸ். பிரேசில் நடந்துச்சு. ஸோ ஆல் த நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா கண்ட்ரிஸ் நடந்துச்சு. ஆனா இந்தியா தப்பிச்சு. காரணம் ஏன் அப்படின்னா டெமோக்ராட்டிக். நம்ம இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் போட்ட பேஸ் இது நாட் ஒன்லி பிரிட்டிஷ் லெகசி வர சொல்றோம், இட் இஸ் INM's legacy, where belief in the people's capacity. Belief in people's capacity. Unless until people supported, the freedom movement would not have been possible. இப்போ நம்ம எதுக்காக போனோம் parliamentary form of government? So now we answer the question why we went to the parliamentary form of government. To safeguard a hard found freedom. கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்தை காப்பாற்றணும். Then, in continuation of colonial legacy, yes, we have been used to the British system for many years, nearly 150 years. That has made us to go for the parliamentary form of government. Okay, right? But still we can dispute it, but நமக்கு இது ஒரு ரீசனா வச்சுக்கிறோம். Then, the diversity and plurality of the society. Diversity and plurality of the society. Because every region want to be represented. And it's a federal form of government, where representatives should come from all the things and they should be part of the executive. So ஒருத்தர் மட்டும் இருக்கக்கூடாது. அப்படிங்கும்போது பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் தான் பெஸ்ட். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் வேணா எங்க வேணாலும் வரலாம், பட் மினிஸ்டர்ஸ் ஒன்று இருக்குல்ல. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லயுமே தெர் ஆர் மினிஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு அந்த மினிஸ்ட்ரியோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாகி போச்சு. இட்ஸ் நாட் அன்லைக் த whole time. Therefore, there is a chance that every state gets a representation in its ministry. Therefore, they can find place in the executive. So, what about to satisfy the regional aspiration? Then, prevention of autocracy or dictatorship வந்து நம்ம தப்பிக்கணும். Then already Nehru and the other ministers were ruling before the making of the constitution. So need for political continuity. The need for political continuity is also a reason. And then finally, responsible executive. There are reasons suggested that why India want to become a parliamentary form of government.